சமீபத்தில் நடந்த தக்லைஃப் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த கன்னடர்களையும் கொந்தளிக்க வச்சிருக்கிறது. உலக நாயகனுக்கே இப்படி ஒரு சிக்கலா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் நடைபெற்ற தக்லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு தான் இன்றைக்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது, கன்னட மக்களை பெரிதளவில் காயப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி கன்னட அமைப்புகள் தக்லைஃப் திரைப்படத்தினுடைய சுவரொட்டிகள் போஸ்டர்களை கிழிக்கிறாங்க, கன்னடங்களை தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடவே கூடாது என்றெல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் பேசினார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே பேசலை. உயிரே, உறவே, தமிழே என்று பேசி தொடங்கி நடிகர் கமலஹாசனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நடிகர் கமலஹாசன் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மொழிகளில் அவர் நடித்திருப்பார். இல்லைனா அந்த மாநிலம் சார்ந்தவர்களில் முக்கிய நட்சத்திரங்களை, முக்கிய பிரபலங்களை அவர் நன்றாகவே அறிந்திருப்பார். அவர் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் கொண்டு விட்டாலும் அந்த மாநில மொழிகளை மிக தெளிவாக பேசுவார். அந்த மாநில மொழிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார். இப்போ உள்ள திரைப்பிரபலங்கள்லாம் கூட இப்போ எந்தெந்த மாநிலங்களில் நம்ம படம் ஓடுதோ அந்த மாநில மொழிகளை கற்பிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே ஒரு இசை விளையாட்டு நடத்துனாங்கன்னா அந்த மொழியில் பேசி நானும் உங்காளு தான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அப்படி கிடையவே கிடையாது. அவர் அந்த மாநில மொழியில் பேசினாலும் நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்று, இந்தியா என்னுடைய நாடு என்று எல்லா இடங்கள்லையுமே பதிவு செய்வார். அப்படி தக்லைஃப் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்தும் பல்வேறு நடிகர்களை அவர் வரவழைச்சிருந்தார். பல்வேறு உச்ச நட்சத்திரங்களை இருந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்நாடகாவுடைய சிவராஜ்குமார் அவர்களை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. அது நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, கன்னடமும் தமிழ் மொழியிலேருந்து பிரிந்தது தான், அதனால் நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. எனக்கு கர்நாடகாவில் சிவராஜ்குமார் அவங்களுடைய வீடு இன்னொரு வீடு, அவங்களுடைய வீடு எனக்கு இன்னொரு வீடு என்று சொல்லியிருந்தார். அதை தாண்டி நான் 21 வயதிலே உங்கள் அப்பா கூட நடிச்சுக்கிட்டு இருந்தபோது உங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்டார். அவர் கேட்டது இருக்கு இல்லையா, அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்று அவர் பல்வேறு தனிப்பட்ட முறையில் அவர் இருந்த நினைவுகள்லாம் பகிர்வார். நடிகர் கமலஹாசன் பொறுத்தளவு நீங்கள் எந்த மாநிலங்களில் கொண்டு விட்டாலும் அந்த மாநில உச்ச நட்சத்திரங்களோட நான் அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த இயக்குனர் கூட அப்படி இருந்தேன், ஒரு பேச்சுவார்த்தை, இந்த இசையமைப்பாளர் கூட இப்படியெல்லாம் நாங்கள் இசை மெட்டமைச்சோம் என்று கமல் தன்னுடன் நடந்த சில நினைவு சம்பவங்களை அவர் சொல்லுவது, குறிப்பிடுவது இயல்பு. அப்படித்தான் கன்னட நடிகர் சிவகுமாருக்கு நன்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை விடுறாரு, தமிழ் மொழியிலிருந்து புரிந்தது தான் கன்னடம் என்று. இந்த சொல்லை ஏற்க முடியாத கன்னடர்கள் அது எப்படி தமிழ் மொழியிலேருந்து கன்னடம் பிரிஞ்சிருக்கும்? கன்னடர்களுக்குன்னு தனி வரலாறு உண்டு, அந்த மொழிக்கென தனி இலக்கியம் உண்டு, எழுத்துக்கள் உண்டு, தனி வரலாறு உண்டு, அதெல்லாம் தெரியாதவர்கள் இப்படி பேசக்கூடாது என்று கன்னட அமைப்புகள் பேசியிருந்தது. சரி, கன்னட அமைப்புகள் தான் இப்படி பேசியிருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, கமலுக்கு அது தெரியல, எங்களுக்கு 1000 வருஷத்துக்கு மேலான வரலாறு இருக்குது, அது தெரியாம, அது பாவம், கமல் அவர்களுக்கு தெரியலை என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அமைப்புகள் வெவ்வேறு சொல்லலாம், ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்படி சொல்லுவாரா? அவர் கொஞ்சமும் படிக்க மாட்டாரா? ஒரு அதிர்ச்சியும் இருக்குது. ஏன் அப்படின்னா, கன்னடர்கள் மொழிப்பற்றாளர்கள், அதை நம்ம எல்லா இடங்களையுமே பதிவு பண்ணுவோம். ஏன்னா கன்னடனை பார், தெலுங்கனை பார், மலையாளியை பார், அவர்கள்லாம் நம் மொழியிலிருந்து பிரிந்தவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய மொழி பற்று குறித்தெல்லாம் நம்ம பல இடங்களில் பேசியிருக்கிறோம். இப்போவும் எனக்கு வியப்பாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, மொழியின் மீது பேரன்பு கொண்டிருக்காங்க, தன்னுடைய மொழியை முக்கியத்துவம் கொண்டிருக்கிற இவர்கள் வரலாறு படிச்சிருப்பாங்களா, படிக்கலையா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. எல்லோருக்குமே தெரியும், தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கொஞ்சம் கலந்து தான் மலையாளமும், கொஞ்சம் கூடுதலாக கலந்து தான் தெலுங்கும், ஓரளவு அதிகமாக கலக்கப்பட்டது தான் கன்னடம் என்று. இதே தமிழராக இருக்கக்கூடிய நாம சொல்லலை, தமிழ்நாட்டில் நாம் பிறந்துட்டோம், தாய்மொழி நமக்கு தமிழ் என்பதால் நம்ம உருட்டெல்லாம் செய்யலை. உலக ஆய்வறிஞர்களே சொல்கிறாங்க, தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு மொழிகள் பிரிக்கப்பட்டிருக்கு, அதில் முக்கியமாக கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் பிரிஞ்சது அப்படின்னு. இது உலக அளவில் எல்லோருக்கும் தெரியும். அதாவது தமிழ் மொழி என்பது ஏதோ நேற்றின்றைக்கு வந்த மொழி இல்லை. கன்னடம் என்பது வெறும் 1500 ஆண்டுகள் தான். அதன் பிறகு தான் தெலுங்கு பிறக்குது, அதன் பிறகு தான் மலையாளம் பிறக்குது. இப்போ மலையாள மொழிகளில் அவங்க ஓரளவு பேசும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தெலுங்கு பேசும்பொழுது ஓரளவு நம்ம மொழியோட
அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கூடுதலாக தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் சேர்க்கப்பட்டதுனால கர்நாடக மொழி ஒரு விதமாக இருக்கும். அது ஓரளவு புரிஞ்சிக்க முடியாது. ஒரு 100ல் ஒரு 10% நம்மளால் கன்னட மொழியில் புரிஞ்சிக்க முடியும். அதே 100ல் ஒரு 20% அல்லது 25% வந்து தெலுங்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் 100ல் 75% மலையாளம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட நம்மளுடைய மொழியை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது எல்லார் மொழிகளுக்குமே தாய்மொழியானது தமிழ் மொழி. அதனால் நமக்கு மிக தெளிவாக தெரியும். என்ன சொல்ல வர்றோம் நம்ம அப்படின்னா, உலகிலேயே மூத்த குடி முதல் குடி தமிழ் குடி. உலகில் உள்ள பல்வேறு பழமையான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறோம். ஆனால் உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் இருந்தான்னா அப்படி இல்லை. இன்னும் சில மொழிகள் இருக்குது, அது அழிக்கப்பட்டிருக்கவும் செய்யலாம். ஆனால் உலகில் பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி என்பதை நம்ம மட்டும் இல்லை, யாராலையுமே மறுக்க முடியாது. கன்னடர்கள் மட்டும் இல்லை, யாருமே மறுக்க முடியாது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வறிஞர் சொல்கிறாரு, தமிழ் மொழி தான் உலகத்தின் மூத்த மொழி என்று. அமெரிக்காவில் பிறந்தவர் ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்கிறாரு. அவர் தமிழர் இல்லை, அவருக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் தமிழ் பற்றாலும் கிடையாது. ஒரு ஆய்வின் முடிவில் அவர் சொல்கிறாரு, தமிழ் மொழி பழமையான மொழி, முதன் மொழியாக இருக்கும் அப்படின்னு. கன்னடர்கள் தன்னுடைய மொழி பற்ற இவ்வளவு தீவிரமாக நேசிக்கிறாங்க என்பதை தமிழர்கள் நாம் தெரிந்து கொள்ளணும். அவர்களுடைய மொழி பற்ற இனப்பற்ற நாம பின்பற்றணும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இன்றைக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசிவிட்டார் என்பதற்காக அந்த தக்லைஃப் திரைப்படத்தினுடைய சுவரொட்டிகளை கிழிக்கிறாங்க, போஸ்டர்களை கிழிக்கிறாங்க. எப்பொழுதும் கன்னடர்களுக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது காவேரி பிரச்சனை தான் வரும். காவேரி குறித்து நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு நடிகர், இங்குள்ள நடிகர் ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, சமீபத்தில் பாகுபலி திரைப்படம் வெளியாகும் பொழுது காவேரி பிரச்சனை வந்துச்சு. அப்போ நடிகர் சத்யராஜ் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்ந்தும் காவேரி எங்களுக்கான உரிமை என்றும் பேசும் பொழுது, அங்கே பாகுபலி படம் ஓடணும்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்று சத்யராஜ் அவர்களை போய் துன்புறுத்தினாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, போட்டு கன்னட அமைப்புகள்லாம் வலுப்படுத்துச்சு. அதே போல் திரும்பவும் சமீபத்தில் வெளியான சித்தார்த் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், கர்நாடகாவில் சித்தார்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தபோது அந்த நடக்கக்கூடிய இடத்திற்கே கன்னட அமைப்புகள் சென்று காவேரி பிரச்சனைக்கு அங்கே குரல் கொடுத்துட்டு, எங்கள் மண்ணில் வந்து உங்கள் திரைப்படத்தை ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா, இது இங்கே வெளியிடக்கூடாது என்று கன்னட அமைப்புகள் ஒன்று திரண்டு திரைப்படத்தை வெளியிட மாட்டோம், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லிக்கிட்டு. அவர்களெல்லாம் படிஞ்சு போயிருந்தாலும் கூட நடிகர் கமல் அவர்கள் ஒரு இடத்துலையும் படியல, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் பேசியது வரலாற்று உண்மை என்று நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தென்னிந்திய தமிழ் நடிகர் சங்கம் அல்ல, தென்னிந்திய நடிகர் சங்கம் அமைதி காத்திருக்கு. இல்லைன்னா தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடவே மாட்டோம் என்றெல்லாம் கர்நாடகாவில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமையாக இருக்கிறாங்க. கன்னட அமைப்பு ஒரு அமைப்பு சொல்லிடுச்சுன்னா, ஆமாம் நம்ம மொழிக்கு எதிராக, நம்ம இனத்திற்கு எதிராக ஒன்று பேசிட்டாங்க, அதற்காக நம்ம அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்ற அந்த பற்றை நம்ம வரவேற்கிறோம். சரி, ஆனால் தமிழ் மொழியிலிருந்து புரிந்து தான் கன்னடம் என்பது இது வந்து ஒரு போகிற போக்கில் அடித்து விட்ட ஒரு கதை இல்லை, உருட்டல்ல, உண்மை வரலாறு. கன்னட அமைப்புகள் உங்கள் மனம் காயப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் கன்னட அமைப்புகள், கன்னட அரசியல் கட்சிகள், அங்குள்ள பிற அமைப்புகள் எல்லாருமே வரலாற்றை தேடி படிங்க என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் தேடி படித்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் உங்களுடைய தாய்மொழிக்கான தாய்மொழியாக இருக்குது என்பதை வரலாற்று உண்மை நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. உங்களுக்கு தனி எழுத்து வடிவம் இருந்தாலும், தனி இலக்கியங்கள் இருந்தாலும், பல்வேறு எழுத்தாளர்கள் இருந்தாலும், பல வரலாறுகள் இருந்தாலும், எல்லா வரலாறுகளுக்கும் முதன்மையாக இருப்பது தமிழ் மொழி தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது கன்னடத்திலிருந்து பிறந்தது தான் தமிழ், இல்லைனா கன்னடம் தமிழ் மொழிக்கு முன்னாடி உள்ள ஒரு மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஆய்வறிஞர்களை கூட்டிக்கிட்டு வந்து விவாதத்துக்கு வாங்க, உட்கார்ந்து பேசுவோம், இல்லை நிரூபிங்க எங்களுடைய மொழி தான் மூத்தது என்று. வெறும் 3500 ஆண்டுகளே ஆன ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகுதான் சமஸ்கிருதம் வருது. சமஸ்கிருதம் வந்து தமிழோட கலப்பினமாக பிறக்கப்பட்டது தான் கன்னடம். அதிலிருந்து பிறக்கப்பட்டதான் ரெண்டும் சேர்ந்து பிறக்கப்பட்டது தான் தெலுங்கு. இது ரெண்டும் சேர்ந்து பிறந்தது தான் மலையாளம். கேரளா மாநிலம் மலையாளம் பிறந்திருக்கிறது. இது யாராலுமே மறுக்க முடியாது. நீங்கள் போகிற போக்கில் ஒன்று சொல்லணும், யாரும் தெரியாதவர்கள் சொன்னால் பிரச்சனை இல்லை. கர்நாடகாவினுடைய முதலமைச்சரே சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க பார்த்துங்க. வரலாறு அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலுமே அவர்களுடைய மொழிப்பற்று இருக்கு இல்லையா, அதை நம்ம வரவேற்கிறோம், மிகச்சிறப்பாக வரவேற்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர் கமலஹாசன் இந்தியா முழுக்க தெரியும், உலக நாயகன். அவர் சினிமா துறையில் புகழ் வச்சு இருக்கிறாரு.
அவருக்கு இப்படி ஒரு தடை விதிக்கப்படும் என்று கர்நாடகா சொல்லுகின்ற பொழுது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்தியா தமிழர்கள் தான் இங்கேயும் இருக்காங்க, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கங்களோ அங்கே நீங்கள் தமிழருடைய படத்தை தடை செய்தீங்கன்னா இங்கே நாங்கள் உங்கள் படத்தை தடை செய்வோம் என்று ஒருத்தர் கூட குரல் எழுப்பல. வெறும் மேம்போக்கில் கூட ஒரு பதிவுகளை இந்த நடிகர் சங்கங்கள் தெரிவிக்கலை, எந்த ஒரு நடிகர்களும் தெரிவிக்கலை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இதற்காக குரல் கொடுத்துருக்குது. அதற்காக சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, நாங்கள் ஒரு முடிவு எடுத்து திரையரங்களை போய் முற்றுகையிட்டால் கன்னட நடிகர்கள் இங்கே நிறைய பேர் வாழ்கிறாங்க, கன்னட நடிகர்கள் இங்கே பல படங்களை இங்கே திரையிடுறாங்க, அதை நாங்கள்லாம் தடை செஞ்சோம்னா உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாருங்கள். காவியனுடைய பிரச்சனை உச்சபட்சத்தில் இருக்கும் பொழுது கன்னட நடிகர்கள் தன்னுடைய மொழிக்காகவும் தன்னுடைய இன பிரச்சனைக்காகவும் தன்னுடைய மாநில பிரச்சனைகளுக்காகவும் ஒன்றிணைந்து நிற்கும் பொழுது கூட தமிழ்நாட்டிற்கு தண்ணி தரக்கூடாது என்று சொன்னபோது கூட அந்த நடிகர்களுடைய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டது. எந்த இடங்கள்லையும் தமிழர்கள் நாங்கள் அதை புறக்கணிக்கலை, தடை செய்யலை, அந்த படங்களும் இங்கே வசூல்களை சம்பாரிச்சுக்கிட்டு தான் போச்சு. ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு தடையை விதிப்பது சரியல்ல என்று அண்ணன் சீமானவர்கள் குரல் எழுப்பியிருக்காங்க. இந்த குரலை முதலாக யார் எழுப்பியிருக்கணும் அப்படின்னா தென்னிந்திய நடிகர் சங்கமும் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கங்களும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்ல மறுக்கிறது. ஏன்னா இவர்கள் எல்லாருமே வணிகம் சார்ந்து நிற்பாங்க. சரி, இவங்க வணிகம் சார்ந்து நிற்கிறாங்களே என்று பார்த்தா தமிழை வளர்த்தது நாங்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்களை படிக்க வச்சது நாங்கள் தான் என்று 60 ஆண்டுகளாக உருட்டி கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தின் முதலமைச்சர் நான் தான், திராவிட மாடல் நான் தான், திராவிட நாடு என்று பேசக்கூடியவர், மொழியை நாங்கள் தான் பாதுகாத்தோம் என்று உருட்டி கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதியுடைய மகன் அவர்கள் இன்றைய வரைக்கும் வாய் திறக்கலை. ஒரு தமிழ் நடிகருக்கு, இந்தியாவுடைய மிகப்பெரிய நடிகர் நட்சத்திரம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு முதலாக இவர் தான் ஆதரவு குரலை எழுப்பியிருக்கணும். அந்த மாநில முதலமைச்சருக்கு இவர் போய் வாக்கு கேட்க போனார் இல்லையா, இவர் கூப்பிட்டு வச்சு பேசி அப்படிலாம் இல்லைங்க, இதுலேருந்து உறிஞ்சது தான் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கர்நாடகாவில் போய் இவருக்கு வாக்கு செலுத்துங்க, இவருக்கு வாக்கு செலுத்துங்கன்ட்டு தெருவாக போய் நின்று வாக்கு கேட்டுக்கிட்டு வந்தனுடைய பலன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம மொழியிலேருந்து புரிஞ்சது தான் என்று ஒரு உண்மை வரலாறை கூட சொல்ல முடியாத நிலையில தான் நாம் இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவர்களை பார்த்து இன உணர்வையும் மொழி உணர்வையும் நாம் கற்றுக்கணும். நம்மளை இனவெறியர் என்று சொல்லுவாங்க, நம்மளை மொழிப்பற்றாலும் சீச்சி என்ன தமிழ்னே பேசிக்கிட்டு என்று பேசுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. இவர்கள் எல்லாத்திட்டு போய் அந்த மாநிலத்தில் விடணும். இல்லைன்னா அங்கே உள்ள நடக்கிற பிரச்சனையை இவங்களுக்கு போட்டு காட்டணும். பாத்தியா, தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தது கன்னடம் என்று வரலாற்றை சொல்லும்போது கூட இந்த வரலாற்றை ஏற்காத இவர்கள் அவர்கள் மொழிகளுக்காக எப்படி நிற்கிறாங்க என்று அவர்களுக்கு நம்ம போட்டு காட்டணும். இல்லை இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் பொழுதும் கூட நடிகர் கமல் அவர்கள் நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் பேசியதெல்லாம் வரலாற்று உண்மைகள் தான் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள என்னுடன் இணைந்திருங்கள்.